அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அஜித் சார் வந்து வெரி இம்ப்ராம்ப்டுவான ஒரு ஆக்டர். he can come to the spot and he can do whatever he wants. அந்த மாதிரியான ஒரு நான் என்ன கேட்கறேனோ அந்த இம்ப்ரோவைசேஷன் அந்த விஷயங்கள்லாம் வந்து டயலாக்ஸ்ல சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்த்தியும் வந்து அதே தான், வெரி வெரி இம்ப்ராம்ப்டு, வெரி வெரி லைவ்லி, வெரி வெரி நேச்சுரல், அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ். we all know about Simbu. He's a master class in acting. அது வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் சார் எப்படின்னா வந்து இஸ் an amazing, வெரி, அவருக்கு எந்த இடத்துல நேச்சுரலா இருக்கணும், எந்த இடத்துல மாஸ் ஏத்தணும் அப்படிங்கறதுலாம் அவருக்கு பயங்கரமா வந்து உள்ள இருக்கு. அவர் ஹியூமர் இந்த இடத்துல வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து பண்றது எனக்கு கூட வந்து நான் சொல்லி தரும் போது கூட வந்து நான் இப்போ சீன் வந்து சொல்றேன் அப்படின்னா வந்து நான் சொல்றத வந்து எப்படி ஒரு 200 டைம்ஸ் அதை பெருசாக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த ஒரு ஒரு வெறும் கண்ணில் மட்டும் நடிச்சா போறோம் அப்படிங்கறத நினைக்கிறதெல்லாம் வந்து நான் இப்ப அந்த ஸ்பாட்ல பார்த்ததுக்கு வந்து எனக்கு வந்து இது நம்மளால யோசிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவ்வளவு படங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு மாஸ் எங்க கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுத்தா வந்து அது ஒர்க் ஆகும். நான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஜீவனை பார்த்து வந்து ஜீவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வைபவம் ஜீவனை மீட் பண்ற இடம் ஒண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, மேல திடீர்னு பாத்துருவாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கை நடுக்கம் ஒண்ணு கொடுப்பாரு. அதெல்லாம் நான் சொல்லல, அது அவரே பண்ணாரு. அதை வந்து எப்படி அவர் இம்ப்ரூவைஸ் பண்றாருங்கிறது தான். அவர் இமோஷனலா பர்ஸ்ட் அவுட் பண்ணி அழுவுறது அதெல்லாம் வந்து நம்ம வந்து துள்ளாத மனம் துள்ளும்ல இருந்து பார்த்திருக்கோம். பாத்ரூம்ல போய் தனியா கத்தி அழுவுறது அதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுல வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜெயராம் சாரும் பிரபுதேவ மாஸ்டரும் வந்து உள்ள வந்து பேசும்போது வந்து அந்த இடத்துல வந்து முதல் ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அழுது பேசும்போது வந்து அவ போய் சொன்ன, இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுக்கோங்க உள்ள, இப்ப வந்து ஃபுல்லா கிவ் அப் பண்ணாம அழுங்க அப்படின்னு சொன்னோடனே செகண்ட் டேக்கே வேற. இப்ப நீங்க பார்த்தது செகண்ட் டேக், அதுல வந்து அப்படி கொஞ்சம் சட்டிலா இல்ல வந்துருவான் என் மைண்ட்ல இருக்கு, பட் ஒன்னும் ஆயிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு 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 ஸ்பேஸ் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அது செகண்ட் டேக்ல அது 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 அந்த வந்து ஹெவியா அழுது. அதுக்கப்புறம் செகண்ட் டேக்ல ஏன்னா வந்து நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்கறேன், நான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த இடத்துல பண்ணும்போது இப்ப என்ன பண்ண போறேன், இல்லை அங்கிட்ட ஓப்பனா பண்ணிடுறேன்டா, ஓப்பனா பாயிட்டு அழுகுறேன்டா, கண்ட்ரோலே இல்லாம ஓப்பனா பண்ணிடுறேன் அப்படின்னா எப்படின்னா இருக்கும். இல்லை நீ ஒரு பாரு அவங்க ஓகேனா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டேக்ல அது பண்ண உடனே ஆக்சுவலி வந்து த ஹோல் அந்த தாய் ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறது எல்லாமே தாய் ஆக்டர்ஸ் தான். தாய்லாந்துல இருந்த நடிகர்கள் யூனிட் எல்லாமே சுத்தி இருக்கிறோம். பிரபு மாஸ்டர் இருக்காங்க, ஜெயராம் சார் இருக்காங்க. அவர் அழுது முடிச்சோடனே அந்த ஃபுல் இடம் கைத்தட்டுச்சு பாருங்க. ஐயோ, அது மறக்கவே முடியாத ஒரு தருணம்னு சொல்லணும். ஏன்னா the way he performed that night அது வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு எடுத்தோம். நைட் 2 மணிக்கு ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணோம், அதெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நைட் ஒரு 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் the way he ஏன்னா அவர் தனியாவே அந்த சீனுக்கு முன்னாடி வந்து he was like அதை மைண்ட்ல ஏத்துக்கிட்டே இருந்தார். அது அழுவுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று தனியா. ஏன்னா வந்து ஸ்பாட்ல வந்து நிறைய பேச மாட்டாங்க, அவங்க நிறைய யோசிப்பாங்க, நிறைய சீனுக்குள்ள என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ மற்றவங்க எல்லாமே ஜாலியா இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேசுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. இப்போ அஜித் சார்லாம் வந்து ஜாலியா இருப்பாரு, ஜாலியா ஸ்பாட்ல பசங்களோட கலாய்ப்பாரு, இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு. இப்போ வந்து இப்போ சிம்புவும் அதே தான். ஏன்னா பிச்சு எல்லாருமே சூர்யா சார், கார்த்தி சார் எல்லாருமே அது மாதிரி. ஏன்னா இவர் வந்து நான் அப்படி பார்த்தேன், அவ்வளவு ஜாலியா நான் பார்த்தேன். ஏன்னா அது அவருடைய பர்சனாலிட்டி. he doesn't பெருசா பயங்கர நோட்டீஸ் பண்ணுவாரு, வெரி சைலண்டா இருப்பாரு. எல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறத சுத்தி பார்ப்பாரு, மற்ற ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கிறத பார்ப்பாரு. போன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாரு ஸ்பாட்ல. அவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு அமேசிங் ஆக்டர். எனக்கு ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ குட் பிரிங் தட் சைட் இன் கோட்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.